வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரிப்பன் சுவாமி அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ரூரல் த்ரில்லர். ரிப்பன் சாமி எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவர் தற்கொலை பண்ணி இறந்துடுற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் தன்னோட மனைவி மற்றும் தன்னோட கேங்கோட வந்து ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான கோவக்காரர் அப்படின்னே சொல்லலாம். எங்கனாலும் போய் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நபர். அதனாலேயே அவரை சுத்தி ஏகப்பட்ட எதிரிகள் அப்படின்றவங்க இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க கூட இருக்கிறவங்களே இவருக்கு எதிரிகளா மாறிடுறாங்க. அதுவும் இவர் பண்ணக்கூடிய ஒரு செயல்னால. அப்படி அவர் என்ன மாதிரியான செயல் பண்ணியிருப்பாரு, அந்த எதிரிகளால இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவரோட இந்த தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ஃபர்ஸ்ட் திங் அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர். அதாவது ஒரு நீட்டான ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு. அந்த ஊர்ல இவங்க அந்த பன்னியெல்லாம் வேட்டையாடி அதை சமைச்சு சாப்பிடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கத்துல இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கேரக்டர் அண்ட் ஹீரோவோட கேங் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து வண்டியில போகும்போது ஒரு புலியை அடிச்சிட்டேன், அதை புதைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அப்பவே தெரியும் அவர் என்ன கிரைம் பண்ணிருப்பாரு அப்படின்றது. ஸோ அதுல எந்த விதமான மிஸ்ட்ரியும் இல்லை. பட் அதை இவங்க ஒரு மிஸ்ட்ரி மாதிரி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் எதனால அந்த சம்பவத்தை இவர் பண்ணிருப்பாரு அப்படின்றது ஒரு நீட்டான மிஸ்ட்ரியா இருந்துச்சு. அதே மாதிரி இவரோட அந்த தற்கொலைக்கு காரணம் யாரா இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு சின்ன மிஸ்ட்ரியாவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவரை சுத்தி நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஸோ எப்ப என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. பட் கதை போக போக இது இப்படிதான் போய் முடிய போகுது அப்படின்றதையும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை கொண்டு போன விதம் இன்னும் கொஞ்சம் மிஸ்டீரியஸா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஃபீட்பேக்கு. பட் ஓவரால் பெருசா போர் அடிக்காம பாக்குற மாதிரியான ஒரு படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் வந்து 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான இன்டிமேட் சீன்ஸும் அண்ட் வைலன்ஸுமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.